ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மன துக்கத்தினாலே ஆவி முறிந்து போம். அல்லேலூயா. பாருங்க, சாலமன் ஞானி இங்க சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம், மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும். அல்லேலூயா. மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகுமா? தேவ பிள்ளைய, அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா மகிழ்ச்சியோடு இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இந்த மகிழ்ச்சி இல்லாமல் போயிருக்கு. எங்கே பிரதர் சந்தோஷமாக இருக்கிறது, எங்கே பிரதர் மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரே வேதனையும் பாடும் துக்கம் அங்கலாய்ப்பு தான் சொல்லுவாங்கள்ல, ஜான் ஏறினா முழம் சறுக்கிறதுன்னு சொன்ன போல். அப்படி கொஞ்சம் நல்லா வந்தனாக்கா அவ்வளோதான், ஒரு பெரிய அடி, ஒரு பெரிய பாதாளம். இப்படியே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க தேவ பிள்ளையில, நீங்கள் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு பலன். ஆமே, நெகேமியா 8:10 அதானே வாசிக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவராக அதுதான் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். பிலிப்பியர் 4:4 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் தேவப்பிள்ளையில், இந்த சந்தோஷமாக இராதபடிக்கு தான் பிசாசம் என்ன பண்ணனாக்கா எப்படியாவது நம்மளை அந்த சந்தோஷத்தை திருடணும்னு நினைக்கிறான், சந்தோஷத்தை எடுத்துன்னு நினைக்கிறான். நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, மன மகிழ்ச்சி முகமலர்ச்சியை தருமா. சிலர் சொல்லுவாங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு. உள்ள உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா சந்தோஷமாக இருக்குமானா நிச்சயமாக நீங்கள் மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதுக்கு அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, ஆமென், மனோதுக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். உங்கள் மனசு துக்கமாக இருந்துச்சுன்னா உங்கள் ஆவி உடஞ்சி போயிடும். தேவப்பிள்ளைகளே, அப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும், கர்த்தர் கொடுக்குற மகிழ்ச்சியில் இருக்கணும். உலக பிரகாரம் களியாட்டுகளில் இல்லை, நீங்கள் கர்த்தருக்குள்ளே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் பலனாக, சந்தோஷமாக, ஆரோக்கியமாக, ஆசீர்வாதமாய் கூட இருப்பீங்க. அல்லேலூயா. சங்கீதரின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் கூட வாசிக்கும் போது இப்படியா சங்கீதக்காரன் சொல்கிறார், வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆமென். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, உலகத்தில் இல்லை, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு இல்லை. தேவப்பிள்ளைகள், நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், ஹாப்பி தெரப்பின்னு ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம். அப்படின்னாக்கா போய் சிரித்து வியாதிகளாம் வராதுன்னு. அது எவ்வளோ நம்ம தெரப்பி எடுத்தாலும் கர்த்தர் கிருபையிலனா ஒன்றும் கிடையாதுங்க. அல்லேலூயா. தேவப்பிள்ளையில, அப்போ கர்த்தரத்தில் நான் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது வேண்டுதலெல்லாம் அருள் செய்வாராம். ஏன் துக்கம் வருது? நம்மளுக்கு ஜெபிக்கிற காரியத்து பதில் வரல, எவ்வளோ நாள் எதிர்பார்த்தங்க ஒரு பிரதர், அதனால் அது ஆன்சர் வரல. அதனால தான் எனக்கு நிறைய பேருக்கு அந்த வேண்டுதலுக்கு பதில் வராதனால தான் துக்கமாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருந்து பாருங்கள், அவர் வேண்டுதல் அருள் செய்வார். அதே சங்கீதம் 37:11 கூட என்ன சொல்லுது, வாசிக்க கேட்போம். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பார்கள். மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியா இருப்பாங்களா? அப்போ நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் சமாதானமா இருக்கணும். பிசாசு சமாதானத்தை கெடுக்க தான் வரான், சமாதானத்தை கொலைக்கு தான் வரான் தேவப்பிள்ளையில. அப்போ சமாதானம் இல்லைன்னா மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? இன்றைக்கி தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், வேலை ஸ்தலத்தில், பல இடங்களில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சமாதானம் இல்லாதனால நிறைய பேர் எவ்வளோ வேதனைப்படுறாங்க. தேவப்பிள்ளையில, உங்கள் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. அவருக்கு வேண்டுதெல்லாம் அருள் செய்து ஆண்டவர் உங்களுக்கு ஆமென் பலனை தருவார். அப்போ சந்தோஷமாக இருங்க, கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிற. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரம்ப்பா. மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் சொன்னது போல் ஆண்டவரே, எங்கள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும்ப்பா. எங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், எங்கள் வேதனைகள் மாறட்டும், எங்கள் கவலைகள் மாறட்டும். இன்னைக்கு ஒருவேளை கவலையோடு பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா இயேசுவின் நாமத்தில் எல்லா விதமான கண்ணீர் கவலைகள் மாறி எங்களை மகிழ்ச்சியாக வைக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாள் மகிழ்ச்சியின் நாள் என்று இயேசுவின் நாமத்தில் நான் டிக்ளேர் பண்ணுறேன். இதில் ஆசீர்வதியும் கனப்படுத்த இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் கிருபை ஒப்புக்கொள்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே,
ஆமென். இந்த நாள் மகிழ்ச்சி நாள், தைரியமா போங்க. God bless you.